அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த நபருக்கு ஒரு அற்புதம் தேவனால் வழிநடத்தப்பட்டது. அது எந்த அற்புதம் என்று இந்த ஐயாவிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். ஐயா, உங்கள் பேருங்கய்யா? ஆறுமுகம். நீங்கள் எந்த ஊருங்க ஐயா? குண்டடத்து பக்கத்தில் முத்துக்கொண்டன் பாளையம். அப்படிங்களா? நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்கய்யா? நான் தாராள பஸ் ஸ்டாண்டில் கூவி அடிப்படாக இருக்குங்க. அப்படிங்களா? சரிங்கய்யா. இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு என்ன அற்புதம் செய்தாருங்கய்யா? அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறீங்களா? எனக்கு கண்ணு பிடிச்சி இருக்காரு. சரிங்க. கண்ணு ஆப்ஷன் போகும்போது இந்த மாதிரி பார்வை வரான்னு சொன்னார். சரிங்க. அவர் இந்த தாராள பட்டணத்தில் கிறிஸ்துவ திருவிழா ப்ரேயர் பண்ணுவாங்க. எப்போங்க ஐயா? எனக்கு ஒரு நண்பர் மூலமாக சொன்னாங்க. சரி, சர்ச்சுக்கு போக முடியல என்னால். சரிங்க. இங்கே ப்ரேயரில் கலந்துக்கு வாரம் தலவாய்ப்பட்டினம் கிறிஸ்துவ திருவிழா. சரிங்க. வாரம் கலந்து நான் இயேசு முழுமையாக இயேசுகிட்ட என்னுடைய குறைகளை கூறினேன். சரிங்க. கூறுவதற்கு எனக்கு ஒரு நல்ல விடை கிடைச்சது. சரிங்க. நல்லா தெரியுது. கண்ணு நல்லா என்னோட நுரையீரல் மிஸ்டேக் ஆயிடுச்சு. சரிங்க. வாழ்வு ரொம்ப இதாகிடுச்சு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. சரிங்க. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நான் மாத்திரை கொடுங்க சாப்பிட்டு பார்க்குறேன். சரி, மாத்திரை சாப்பிட்டுட்டு ஏசப்பா மனமுதி என்னுடைய மனமுருகி நான் ஏசப்பா வேணுனேன். ஏற்றுக்கொண்டேன். ஏசப்பா எனக்கு கை கொடுத்தாரு. சரிங்க. இயேசுவை நம்பினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். கண்டிப்பாக நம்பினவர் கெடுவதில்லை. ஆமாங்க ஐயா, கண்டிப்பாக கை கொடுப்பார். அப்புறம் மறுபடியும் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணீங்களா? அந்த நுரையீரலுக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டாருங்களா? நல்லா இருக்கு. ஓகே. மிகப்பெரிய ஒரு சாட்சி. நுரையீரலில் அந்த வாழ்வு அந்த ஒரு பிரச்சனையில் ஆப்ரேஷன் செய்யக்கூடிய நிலைமையிலிருந்து இந்த ஐயா இயேசுவை ஏற்றுக்கொண்டு, அதுவும் தலவாய்ப்பட்டினம் கிறிஸ்துவத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த ப்ரேயரில் ஐயா கலந்து கொள்வார். அந்த கலந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அதே போல தான் நம்மளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டும் பொழுது நிச்சயமாக அற்புதம் பெற முடியும். இந்த ஐயா அந்த ப்ரேயரில் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை கலந்து கொள்ளும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவை நம்பினதால் அந்த நுரையீரல் பிரச்சனையிலிருந்து ஐயாவிற்கு ஒரு முழுமையாக விடுதலை பெற்றார். இப்போ ஏதாச்சும் வழிகள் ஏதாச்சும்? எதுவுமே இல்லை. இயேசுவினுடைய சரிங்க. எனக்கு இந்த நோயெல்லாம் வரங்காட்டு நண்பர் சர்ச்சுக்கு போடா, எந்த இருந்தாலும் தீரவினாரு. சரிங்க. நம்பிக்கை இல்லாமல் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். சரிங்க. பிரேயர் என்னோட நண்பர் இங்கே மலர்ந்து இருக்காரு. சரிங்க. அவர் மூலம் எனக்கு தலாயுகத்தில் மேற்கு கிறிஸ்டின் தெருவில் சரிங்க இந்த பிரேயர் பண்ணிட்டாங்க. பிரேயரில் கலந்துக்குப்பா, நீ அவர் பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. வாரம் நான் பிரேயரில் கலந்தேன். சரிங்க. நல்லா எனக்கு ஒரு பலன் கிடைச்சது. ஓகே. ஆப்ரேஷன் உங்களுக்கு டாக்டர் வேணான்ட்டாங்களா? டாக்டர் ஆச்சரியப்பட்டார். பிரச்சனை எனக்கு ரொம்ப ஒரு கிருபை தான். பார்த்தீங்களா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட அதாங்க ரொம்ப சந்தோஷம். நுரையீரலுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையிலும் கூட இயேசுவை நம்பி வந்தவர்களை உண்மையிலேயே தேவன் அற்புதம் செய்தார். இதனுடைய உண்மையிலே பலன் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்ற வேத வசனத்தின்படி ஐயா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏதோ ஒரு அற்புதம் கிடைக்காதா? இயேசு கிறிஸ்துவினால் அவர் கண்டாலே பிடிக்காது. அந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்ந்து இப்போ இயேசு கிறிஸ்துவினால் ஒரு அற்புதம் பெற்று இப்போ இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் ஒவ்வொரு ப்ரேயர்லையும் அவர் கலந்து கொள்கிறார். ஒவ்வொரு வாரம் சர்ச்சுக்கும் போகிறாரு. அவரை நம்புங்கள், நம்பினால் கைவிட மாட்டார். கண்டிப்பாக நடைமுறையில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாங்க. ஓகே. ரொம்ப சந்தோஷங்க. உங்களுடைய சாட்சி உண்மையில் மிகப்பெரிய சாட்சி. ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலைமையிலிருந்து அது ஒன்றுமில்லாமையே இயேசு கிறிஸ்து செய்தார். இது மிகப்பெரிய சாட்சி. இது உங்களுடைய ஜபங்கள், உங்களுடைய விசுவாசம் தாங்க ஐயா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அற்புதம். ஆமாங்க ஐயா. அதான் பரலோகத்தில் இருக்குமே எங்கள் பிதாவு. பரலோகத்தில் இருக்கிற பிதாவு அவர் சர்வ வல்லமை பெற்றவர் பரிசுத்தாவி. கண்டிப்பாங்க. நம்புங்க. கண்டிப்பாக உண்மையிலேயே இவர் இயேசு கிறிஸ்துவை நம்பினதால் இவர்கள் அற்புதம் பெற்றார். அதே போல் நாமும் ஒவ்வொரு நோயிலிருந்தும் ஒவ்வொரு கஷ்டத்தின் மத்தியிலும் இயேசு கிறிஸ்துவை நம்பி நாம் ஜீவிப்போம். கண்டிப்பாக ஒரு அற்புதத்தை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். நன்றிங்க ஐயா. உங்களுக்கு நீங்களும் இயேசுவை நம்புங்க. ஒவ்வொரு வாரம் கலந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து உங்களை கைவிடாமல் உங்களை அப்படிங்களா? சரிங்க. கண்டிப்பாக கலந்துக்குங்க. அந்த தலவாய்ப்பட்டினம் கிறிஸ்துவ தெருவில் நீங்கள் கலந்துக்கிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு அற்புதத்தை நீங்கள் கண்டீர்கள். உண்மையிலேயே இந்த சாட்சியின் மூலியமாக அநேகர் இயேசு கிறிஸ்துவை உண்மையால் நம்புவாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சரிங்க.